Good morning students. நம்ம என்ன பார்க்க போறோம்னா மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் சப்ஜெக்ட் யூனிட் 1. யூனிட் வந்தோடனே என்ன டாபிக்னா ஃபவுண்டரி அண்ட் டெக்னாலஜி. அப்போ நம்ம என்ன பார்த்துருப்போம்னா நம்ம இதோட இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபோர்த் சாப்டர். நம்ம ஃபஸ்ட்டு சாப்டர் என்ன பார்த்துருப்போம்னா பேட்டர்ன் அப்படின்னா என்னென்னு பார்த்துருப்போம். பேட்டர்னா என்னது, ஒரு மாதிரி வடிவம். அப்போ அதை பார்த்து நம்ம பார்த்துருப்போம். டைப்ஸ் ஆஃப் பேட்டர்ன், பேட்டர்ன் அலவன்ஸ், அப்படி நம்ம பேட்டர்ன் அந்த இதை பற்றி அதர் ரிலேட்டடாக உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். நம்ம செகண்ட் சாப்டர் என்ன பார்த்துருப்போம்னா மோல்டிங். அந்த மோல்டிங் மிஷின்ஸ் அப்படின்னா கிரீன்ஸ் அண்ட் மோல்டிங், பிட் மோல்டிங், லூம் மோல்டிங், அது மாதிரி அப்படி 7 டைப் மோல்டிங் பற்றி நம்ம பார்த்துருப்போம். நம்ம நெக்ஸ்ட் டாபிக் அதுக்கப்புறம் தேர்ட் சாப்டர் என்ன பார்த்துருப்போம்னா கோர் அப்படின்னு பார்த்துருப்போம். கோர்னா என்ன, வேறு சிம்பிளாக ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப், ரவுண்டு ஷேப் இல்லைன்னா ஒரு ஹாலோ ஷேப்பில் ஏதாவது ஒரு பொருள் பண்ணணும் அப்படிங்கன்னா அதுக்கு நம்ம இந்த கோர் யூஸ் பண்ணி தான் நம்ம அதே மாதிரி டைப் நம்ம பண்ண முடியும். நம்ம இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபர்னஸ் அப்படிங்கிற ஒரு சாப்டர், ஃபோர்த் சாப்டர் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபோர்த் சாப்டரோட ஹெட்டிங் என்னென்னா ஃபர்னஸ். அப்போ ஃபர்னஸ்னால் என்ன நமக்கு தெரியணும். ஃபர்னஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு ஆர்டினரி நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம இரும்பு பார்த்துருப்போம். அந்த இரும்பை எப்படி அந்த ஷேப்பு கொண்டு வருவாங்க அப்படின்னா முதல்ல அந்த இரும்பை என்ன பண்ணணும்னா ஹீட் பண்ணணும். அப்போ அந்த இரும்பை ஹீட் பண்ண என்ன ஆகும், அந்த இரும்பை உருகிற நிலையில் ஆக்கணும். உருகிற நிலை மீன்ஸ் லிக்விட் ஸ்டேஜுக்கு மாற்றணும். லிக்விட் மீன்ஸ் அப்படின்னா திரவ நிலைக்கு மாற்றணும். அந்த இரும்பை நமக்கு என்ன பண்ணணும், நம்ம இப்போ இரும்பில் நம்ம வீட்டிலலாம் சாலிடாக தான் பார்த்துருப்போம். எல்லாமே இரும்பு, நம்ம நம்ம பார்க்காத இதே கிடையாது. அப்போ அந்த இடத்துலலாம் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த இரும்பு அந்த எந்தெந்த வடிவத்துக்கு பண்ணியிருப்பாங்க, அந்த வடிவத்துக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த இரும்பை முதல்ல ஹீட் பண்ணுவாங்க. துண்டு துண்டாக்கி ஹீட் பண்ணி அதை என்ன பண்ணுவாங்கன்னா மோல்டன் மெட்டல் ஆக்குவாங்க. மோல்டன்னா உருகின நிலையில் அதை மெட்டல் ஆக்குவாங்க. அப்போ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒரு இது பேர் என்னதான், அதுக்கு ஒரு யூஸ் பண்ணுவாங்க ஒரு இது, அந்த ஒரு இடத்தோட பேர், அந்த ஒரு பொருளோட பேர் என்னன்னா ஃபர்னஸ். அப்போ அந்த ஃபர்னஸில் கொடுத்தா நம்ம என்ன பண்ண முடியும், இரும்பை உருக்க முடியும். அதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா ஃபர்னஸ். அப்போ ஃபர்னஸ்னால் என்ன, மெட்டலை அதன் உருகு நிலைக்கு மேல் வெப்பப்படுத்தி அதை பயன்படுத்துவது ஃபர்னஸ் ஆகும். அப்படின்னா அந்த மெட்டலை நம்ம ஏதாவது ஒரு பொருள், ஏதாவது ஒரு இரும்பை நம்ம ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும், உருகின நிலைக்கு ஆகும். அதை வெப்பப்படுத்தும் போது என்ன ஆகும், ஹீட் பண்ணும்போது அது உருகும். அப்போ அதை பற்றி படிக்கிறது என்னென்னா ஃபர்னஸ். அப்போது இப்போ ஃபர்னஸ்னால் 3 or 4 டைப் ஃபர்னஸ் இருக்குது. அந்த டைப்ஸ் என்னென்னலாம் பார்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு டைப் ஃபர்னஸ் என்னென்னா பிளாஸ்ட் ஃபர்னஸ். ஃபஸ்ட்டு டைப் ஃபர்னஸ் என்னென்னா பிளாஸ்ட் ஃபர்னஸ். செகண்ட் டைப், ஃபஸ்ட்டு டைப் வந்து பிளாஸ்ட் ஃபர்னஸ், செகண்ட் வந்து என்னென்னா கொப்போலோ ஃபர்னஸ், தென் தேர்ட் க்ரூசிபிள் ஃபர்னஸ். அதில் வந்து 3 டைப் இருக்குது. தென் ஃபோர்த் வந்து எலக்ட்ரிக் ஃபர்னஸ். அப்படியே அதுலேயும் 3 டைப்ஸ் இருக்குது. இப்போ இன்றைக்கி நம்ம என்ன கொஸ்டின் மட்டும் பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பிளாஸ்ட் ஃபர்னஸ் அப்படின்னு என்னன்னு மட்டும் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த பிளாஸ்ட் ஃபர்னஸ். ஆல்ரெடி நமக்கு என்னென்னு தெரியும், ஃபர்னஸ்னால் என்னென்னு நமக்கு ஃபர்னஸ்னால் என்னென்னு நமக்கு நீட்டாகவே தெரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிளாஸ்ட் ஃபர்னஸ். அப்போ அந்த பிளாஸ்ட் ஃபர்னஸ் அப்படின்னு என்னென்னு முதல்ல தெரியணும். இந்த பிளாஸ்ட் ஃபர்னஸ் அப்படின்னு என்னென்னா வேறு ஒன்றும் இல்லை, ஒரு இரும்பை நமக்கு கிடைக்கணும். இப்போ இரும்பை எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுமா, இதுவரை யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஆனால் இந்த கொஸ்டினை பார்க்கும்போது நம்ம என்னது, இரும்பை எப்படி செய்கிறாங்க, இரும்பு எப்படி நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத இரும்பை நம்ம எப்படி உருவாக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த கொஸ்டினில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த டயக்ராமுக்கு வரைகிறதுக்கு முன்னாடி நம்ம சம் ஈக்குவேஷன்ஸை பார்த்துக்கலாம். இல்லைன்னா ஃபஸ்ட் நம்ம டயக்ராம் எப்படின்னு பார்த்துக்கலாம். இந்த டயக்ராம் வந்து எப்படி இருக்குன்னா கப் அண்ட் கோன் சைஸில் இருக்கும். அப்படின்னா இங்கே பாருங்கள், இவ்வளோ என்ன மாதிரி இருக்குது, கப் மாதிரி இருக்குது, இவ்வளோ இது மாதிரி இருக்குது, கோனாக இருக்குது. இங்கே நான் அந்த ரெட் கலரில் வரைஞ்சிருக்கிறது எல்லாமே செங்கல் ப்ளஸ் ஸ்டீலு. இது ஃபுல்லாக வெளியில எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இது ஒரு குவளை, ஒரு அதான் அந்த கப் அண்ட் கோன் வியூவில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கட்டியிருப்பாங்க, செங்கல் வச்சு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கட்டியிருப்பாங்க. இதுதான் ஃபர்னஸ். அப்போ இதில் என்ன பண்ணுவாங்கன்னா இரும்பெல்லாம் உள்ளே போடுவாங்க. என்னெல்லாம் இரும்பு அப்படின்னா அயன் ஓர், கோக் அண்ட் லிம்ஸ்டோன். அப்போ இதை பற்றி நம்ம ஃபஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம். இதுதான் இதோட அவுட்டர் வியூ டயக்ராம், பிளாஸ்ட் ஃபர்னஸ். அப்போ இதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஜஸ்ட் நமக்கு இங்கே தேவை என்னென்னா அப்படின்னா இந்த மூணு இதுவுமே போடுவாங்க. ஒன்று வந்து என்னென்னா அயன் ஓர் அப்படின்னு இரும்பு தாது, இந்த இரும்பு தாது அயன் ஓர் போடுவாங்க. தென் கோக்குன்னா கறி, தென் லிம்ஸ்டோன், அந்த லிம்ஸ்டோன்கிற ஒரு மெட்டீரியல். அப்போ அதையும் என்ன பண்ணி போடுவாங்க. அந்த மூணையும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஹோப்புலேயே போடுவாங்க. இந்த குவளை மேலே இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே போடும்போது என்ன ஆகுன்னா இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது, கோக் இருக்குது. அப்போ கோக்கில் என்ன இருக்கும், கார்பன் இருக்கும். அப்போ இங்கேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஏர் பாஸ் பண்ணுவாங்க. இது வழி என்ன பாஸ் பண்ணுவாங்க, ஏர் பாஸ் பண்ணும்போது என்ன ஆகுன்னா அந்த கோக்கில் கார்பன் கண்டென்ட் ஹையாக இருக்கும்போது என்ன ஆகும், இந்த ஏரும் இந்த கோக்கும் என்னது ஆட் ஆகும்போது என்ன ஆகும், பேர்ன் ஆகும், கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும். தென் ப்ளஸ் என்னது ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஏரும் அந்த கார்பனும் இதாகும்போது என்ன ஆகும், ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகும்போது ஒவ்வொரு ஸ்டெப்பாக
நம்ம அதை பார்க்க போகிறோம் எப்படிங்கிறது. சரியா? இப்போ ஃபஸ்ட் நமக்கு இதில் என்னெல்லாம், இப்போ ஒரு இரும்பு தயாரிக்கணும்னா அதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னா என்னென்னா அயன் ஓர், கோக் அண்ட் லிம்ஸ்டோன். சரி, அப்போ அது என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, இப்போ இதுக்கு 3 விஷயம் தேவை. ஒரு இரும்பு தயாரிக்கணும்னா எது தேவை? அயன் ஓர், கோக், தென் லிம்ஸ்டோன். அப்போ அதை பற்றி என்னென்னு நம்ம பேசிக்காக நம்ம பார்த்துக்கலாம். சரியா? அப்போது முதல்ல நமக்கு என்ன தேவை? அயன் ஓர், இன்னொன்று என்ன தேவை? கோக், தென் நெக்ஸ்ட் வந்து என்னது? லிம்ஸ்டோன். சரி, அப்போ இதை பற்றி இதுவரை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. என்ன சார் அயன் ஓர், என்ன கோக்கு, லிம்ஸ்டோன் அப்படின்னா என்னென்னு இதுவரை நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். இந்த அயன் ஓர்னா என்னென்னா தமிழில் என்னென்னா இரும்பு தாது. இரும்பு தாது. இந்த அயன் ஓர்னா என்னென்னா இரும்பு தாது. இந்த கோக்னா என்னது? கறி, நம்ம நிலக்கரியிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு வகையான கறி டைப், நிலக்கரி. இந்த லிம்ஸ்டோன்னா அது என்ன இருக்குன்னா கால்சியம் கார்போனேட் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். இது ஒரு இது இருக்கும். அதைத்தான் என்னன்னுபாங்கன்னா லிம்ஸ்டோன். கால்சியம் கார்போனேட் அதை கிடைக்கிறத என்னன்னுபாங்கன்னா லிம்ஸ்டோன். இப்போது இங்கேருந்து இந்த லிம்ஸ்டோனில் என்ன கிடைக்கும்னா கால்சியம் கார்போனேட். சரி, அப்போ இதுவரை பார்த்துருப்பீங்க. அப்போது ஒரு இரும்பை நம்ம எப்படி உருவாக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு இரும்பு தயாரிக்கணும்னா அதுக்கு என்னெல்லாம் தேவை? இரும்பு தாது தேவை, அதுக்கப்புறம் நிலக்கரி தேவை, அதுக்கப்புறம் என்ன தேவை? லிம்ஸ்டோன். ஒரு இரும்பை தயாரிக்கணும்னா, ஒரு இரும்பை நம்ம தயாரிக்கணும் அப்படின்னா நமக்கு என்னெல்லாம் தேவை? இரும்பு தாது. இந்த இரும்பு தாது எங்கேருந்து கிடைக்கும்? நிறைய பேர் கேட்பீங்க, சார் இரும்பு தாதுன்னு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இரும்பு தாது எங்கேருந்து கிடைக்கும்னா நிலத்துக்கு அடியிலிருந்து தான் கிடைக்கும். அப்படின்னா ஒவ்வொரு இடமா இருக்கும். இப்போ நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த காப்பர் எங்கேருந்து கிடைக்கிது? ஸ்டெர்லைட்டு, தூத்துக்குடி காப்பர் ஸ்டெர்லைட் ஆள். அப்போ அங்கேருந்து என்ன கிடைக்கும்? காப்பர் கிடைக்கும். அதில் என்ன பண்ணுவாங்கன்னா பிரிச்செடுப்பாங்க. சம் கெமிக்கல் காம்பவுண்ட் யூஸ் பண்ணி பிரிச்செடுப்பாங்க. அதே மாதிரி நம்ம இந்த கொஸ்டினில் என்ன பண்ண போகிறோம்னா இரும்பை எப்படி பிரிச்செடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு என்னது நமக்கு அதுக்கு தேவை? இரும்பு தாது. அந்த இரும்பு தாது எங்கேருந்து கிடைக்கிது? மண்ணுக்கு அடியிலிருந்து கிடைக்கிது. பூமிக்கு அடியிலிருந்து நமக்கு கிடைக்கும். பூமியிலிருந்து கிடைக்கிது அப்படின்னா ரொம்ப தோண்டும் போது நமக்கு என்னது? இரும்பு தாது கிடைக்கிது. அதை தான் என்னன்பாங்கன்னா அயன் ஓர். ரெண்டாவது என்னது? கோக்கு, நிலக்கரி. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நிலக்கரி. நம்ம வீட்டில் என்னது? மரத்தை எரிய வச்சு அதிலிருந்து கிடைக்கிறது என்னது? கறி. அதைத்தான் என்ன பண்ணுவாங்கன்னா நிலக்கரி. சரி, அதைத்தான் நிலக்கரி, கோக். ரெண்டாவது என்னென்னா, மூணாவது என்னென்னா லிம்ஸ்டோன். இந்த லிம்ஸ்டோன்னா கால்சியம் கார்போனேட் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் கண்டென்ட் இருக்கிற ஒரு ஸ்டோன். அதுவும் இது நிலத்துக்கடியில் கிடைக்கிற ஒரு ஸ்டோன் தான். சரியா? அப்போ இங்கேருந்து என்ன இருக்கும்? 3 சாதனம் இருக்கும். ஒன்று வந்து அயன் ஓர், இன்னொன்று வந்து என்னது? கோக்கு, இன்னொன்று வந்து லிம்ஸ்டோன். இது வந்து இரும்பு எப்படி தயாரிக்க போகிறோம் அப்படிங்கிறது. இந்த 3 என்ன பண்ண போகிறோம்? இந்த 3 தான் எதில் போட போகிறோம்? இந்த பிளாஸ்ட் ஃபர்னஸ். இந்த பிளாஸ்ட் ஃபர்னஸ், அந்த பர்னஸ் உள்ளார நம்ம போட போகிறோம். ஏன்னா இந்த பிளாஸ்ட் ஃபர்னஸில் நமக்கு என்ன கிடைக்கும்னா அயன் கிடைக்கும். அப்போ அந்த அயன் கிடைக்கிறத பற்றி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். பேசிக்காகவே நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அப்போ என்னது? அயன் ஓர், கோக், லிம்ஸ்டோன். சரி, அப்போ இதுவரை நம்ம தெரிஞ்சிருச்சு. ஆனால் எல்லோரும் என்ன நினைப்பீங்க? இந்த பிளாஸ்ட் ஃபர்னஸ் உள்ளார போடும்போது ஒரு அளவு இருக்கும். ஒரு அளவோடு தான் போடுவாங்க. சும்மா அயன் ஓர் அதிகமாகவும் கோக்கை கம்மியாகவும் லிம்ஸ்டோன் ரொம்ப அதிகமாகவும் போட முடியாது. அப்போ அதுக்குன்னு ஒரு அளவு இருக்கும். அப்போ அந்த அளவு எப்படி தான் போடணும் அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு டைமும் எப்படி போடணும் அப்படின்னா, இப்போ அயன் ஓர் நான் ஒரு வேளை 8 கிலோ போடுறேன்னா இந்த கோக்கு நான் எவ்வளோ கிலோ போடணும்னா 4 கிலோ போடணும். அப்போ லிம்ஸ்டோன் எவ்வளோ கிலோ போடணும்? 1 கிலோ போடணும். சரியா? அப்போ இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். 8:4:1. அதுக்கு மீனிங் என்னென்னா, இப்போ வந்து நான் இந்த பிளாஸ்ட் ஃபர்னஸில் நான் இரும்பு தயாரிக்கணும்னா அப்போ அதுக்குன்னு ஒரு இது இருக்குது, ஒரு விகிதம் இருக்கும். அந்த ரேஷியோ படி தான் நம்மளால் போட முடியும். இப்போ இரும்பு தாது வந்து நம்ம 8 கிலோ போடுறோம்னா நிலக்கரி எவ்வளோ கிலோ தான் போட்டாகணும்? 4 கிலோ தான் போடணும். லிம்ஸ்டோன் எவ்வளோ கிலோ தான் போட்டாகணும்? 1 கிலோ தான் போட்டாகணும். இல்லை நான் இரும்பு தாது 16 கிலோ போடுறேன்னா அதோட பாதி தான் என்ன பண்ணணும்? கோக்கை போடணும். அப்போ பாதி எவ்வளவு? 16ல் பாதி 8 கிலோ தான் நம்ம போட முடியும். அது லிம்ஸ்டோன் எவ்வளோ போடணும்? 2 தான் போட முடியும். 2 கிலோ போட முடியும். அப்போ அதே மாதிரி புரிஞ்சுக்கோ. ஒருவேளை புரிய முடியல 8:4:1 அப்படின்னு புரியலன்னா இது 8 கிலோ, அது 4 கிலோ, அது 1 கிலோ அப்படின்னாவது புரிஞ்சுக்கோ. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கோ. ஏன்னா எப்போவுமே நம்ம இதில் என்ன தான் நம்ம எடுக்க போகிறோம்? இரும்பு தான் எடுக்க போகிறோம். அப்போ இரும்பு தான் எடுக்கணும்னா நம்ம எதான் அதிகமாக போட்டாகணும்? இரும்பு தாது தான் நம்ம ரொம்ப அதிகமாக போட்டாகணும். அதனால தான் இரும்பு தாது 8 போடுறேன், நிலக்கரி கோக் 4 போடுறேன், லிம்ஸ்டோன் எவ்வளோ போடுறேன்? 1 போடுறேன். சரியா? சரி, சார் இவ்வளோ போட்டால் நமக்கு கிடச்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. சரி, இதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அப்போ இந்த 3 போட்டால் தான் நமக்கு என்ன கிடைக்கும்? இரும்பு கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் நம்ம டயக்ராமில் பார்க்கலாம். இப்போ டயக்ராமில் நம்ம எல்லாமே பார்த்துருப்போம். இங்கே எல்லாமே இரும்பு, வெளியில் எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்க? செங்கல் வச்சு கட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்டீல்லாம் வச்சு கட்டியிருப்பாங்க. சரி, இந்த 3ஐயும் உள்ளே போடுவாங்க. இந்த 3ஐயும் சேர்த்து என்ன பண்ணுவாங்க? சார்ஜ், அயன் ஓர், கோக், லிம்ஸ்டோன், இந்த 3 என்ன பண்ணுவாங்க? இது வழியாக உள்ளே போடுவாங்க. உள்ளே போடும்போது என்ன ஆகும்னா இந்த வழியாக வந்துகிட்டே இருக்கும். அப்போது
இதை முதல்ல எரிய வைக்கணும். இதில் எரிய வைக்கணும்னா அதுக்கு தான் நம்ம இங்கே எரிய வைக்கணும். அப்போ அதுக்கு தான் என்ன போடுறோம், இது மூணையும் சேர்த்து போட்டால் தான் நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு லிக்விட் ஸ்டேஜில் என்ன கிடைக்கும்னா, லிக்விட் திரவ நிலையில் இரும்பு கிடைக்கும். அப்போ அதுக்கு எரிய வைக்கணும். எரிய வைக்கிறது தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், கோக்கு போடுறோம். இந்த கோக்கில் என்ன இருக்குன்னா கார்பன் அளவு அதிகமாக இருக்கும். கோக்கில் என்ன அளவு அதிகமாக இருக்கும், கார்பன் என்னது, நல்ல எரிய வைக்கிற தன்மை அதிகமாக இருக்கும். அப்போ இப்போ நம்ம சாதாரணமாக இப்போ நம்ம வீட்டில் அடுப்பு இருக்கும். அடுப்பில் நம்ம ஊதுனா தான் தீ ரொம்ப அதிகமாக எரிய ஆரம்பிக்கும். அதே ஊதாமல் இருந்தால் என்னது, அதோட ஆக்சிஜன் அளவு கம்மியாக இருந்தால் என்ன ஆகும், எரியறதும் கம்மியாகும். அப்போ எரியறது நமக்கு அதிகமாக இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், ஆக்சிஜனோட அளவை நம்ம என்ன பண்ணிகிட்டே இருக்கணும், அதிகமாக கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ அதுக்காக தான் நம்ம இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 2 வழியாகவும் என்ன பண்ணுறாங்கன்னா ஹாட் ஏர் பிளாஸ்ட், இந்த இது பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், 2 வழியில் என்ன பண்ணுறோம், ஏரை பாஸ் பண்ணுறேன். இதுக்குள்ளே இந்த பிளாஸ்ட் ஃபர்னஸுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், ஏரை உள்ளே பாஸ் பண்ணுறேன். அப்போது புரிஞ்சுக்கோ ஸ்டூடெண்ட்ஸ், நீ ஹாட் ஏரை என்ன பண்ணுறேன், இதை இங்கே உள்ளே அனுப்ப போகிறேன். சரி, அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன போகிறோம்னா, இந்த டயக்ராம் 3ஆக பிரிக்க போகிறோம். அப்போது இவ்வளவும் லோவர் ஸ்டேஜ், இவ்வளோ நான் என்ன பண்ணுறேன், லோவர் ஸ்டேஜ்னு சொல்கிறேன். இது இவ்வளோ லோவர் ஸ்டேஜ், இதுக்கு கீழே இருக்கிறது லோவர் ஸ்டேஜ், இது மிடில் ஸ்டேஜ், இது அப்பர் ஸ்டேஜ். அப்படி 3 ஸ்டேஜை நான் என்ன பண்ணுறேன், இதை நான் பிரிக்கிறேன். சரி, அப்போ உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியும். அப்போ கீழே இருக்கிறத என்ன பண்ணுறேன், நான் லோவர் ஸ்டேஜுங்கிறேன். இந்த இன்பிட்வீனில் இருக்கிறது மிடில் ஸ்டேஜ், மேலே இருக்கிறது அப்பர் ஸ்டேஜ். அதை நம்ம போக பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எடுத்த உடனே புரியறது ரொம்ப ரிஸ்க்கு. ஆனால் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். இந்த பிளாஸ்ட் ஃபர்னஸில் ஃபஸ்ட்டு என்ன நமக்கு தேவைன்னு புரிஞ்சுக்கும், அயன் ஓர்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கும், கோக்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கும், லைம்ஸ்டோன்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அயன் ஓர் எங்கேருந்து கிடைக்கும், நிலத்துக்கடியிலிருந்து கிடைக்கும். கோக்குங்கிறது என்னது, நிலக்கரி. இந்த லிம்ஸ்டோன், இந்த 3 சேர்ந்தால் தான் நமக்கு என்ன கிடைக்கும், இரும்பு கிடைக்கும். அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன ஆகும், நான் அந்த ஈக்குவேஷன் நான் எழுதியிருப்பேன், அதை வச்சு புரிஞ்சிருக்கும். ஏன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இரும்பு தாது எவ்வளோ போட்டிருக்கணும், 8 கிலோ போடுறேன்னா நிலக்கரி எவ்வளோ கிலோ போடணும், 4 கிலோ போடணும். நிலக்கரி 4 கிலோ போட்டால் லிம்ஸ்டோன் எவ்வளோ போடணும், 1 கிலோ போடணும். அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரியா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்துக்கிறோம், நம்ம இவ்வளோ இந்த ரீஜியனில் நடக்கக்கூடிய என்ன வேலை நடக்கும். நம்ம எப்போவுமே இந்த டயக்ராம்னா ஜஸ்ட் நம்ம படிக்கிறதுக்காக மட்டும்தான் டயக்ராம். பட் அங்கே ஓவராலாக நீங்கள் ஒரு டேரெக்டாக அங்கே போய் ஃபர்னஸை நீங்கள் பார்க்குறீங்கன்னா இதே மாதிரி இருக்காது. ஃபர்னஸ் ஜஸ்ட் அதோட அவுட்டர் லேயர் இதே மாதிரி இருக்கும். அப்படிங்கிறது தான் அங்கே கொடுத்துருக்காங்க. எப்போவுமே இந்த டயக்ராம் மாதிரி தான் அங்கே ஓவராலாகவே அங்கே ஃபர்னஸ் இருக்குமான்னு கேட்டால் கம்பல்சரியாக இருக்காது. ஏன்னா அங்கே அங்கே அதோட வடிவமைப்பு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் இதே ஷேப் இருக்கும், கப் அண்ட் கோன்கிற ஒரு ஷேப்பில் இருக்கும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? சரி, அப்போ ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேஜை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இந்த ஸ்டேஜை மட்டும் என்னெல்லாம் நான் பாஸ் பண்ணுறேன், ஹாட் ஏரை பாஸ் பண்ணுறேன். ஏரை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆக்சிஜன் சொல்கிறோம். இப்போ நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம என்ன சுவாசிப்போம், நம்ம மூச்சை இழுத்து விடுறோம். அப்போ எதைத்தான் நம்ம சுவாசிக்கிறோம், காற்று. அந்த காற்றை தான் என்னன்னு சொல்லுவாங்க, ஆக்சிஜன். அந்த காற்றை தான் என்னன்னு சொல்லுவோம், ஆக்சிஜன். இப்போ யாருக்காவது ரொம்ப மூச்சு திணறல் வந்துருச்சு, அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த சிலிண்டர் யூஸ் பண்ணி ஆக்சிஜன் சப்ளை பண்ணுவாங்க. மூச்சை இழுத்து விடுறதுக்காக அந்த ஆக்சிஜன் கொடுப்பாங்க. அது நமக்கு அவங்களுக்கு அதையும் மீறி அட்மாஸ்பியர் லெவல் தாண்டி ரொம்ப ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஆக்சிஜன் அதிகமாக கிடைக்கும். அப்போ நம்ம காற்றை என்ன தான் சொல்லுவோம், காற்று. அப்படிங்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஏரை நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஆக்சிஜன் அப்படின்னு சொல்கிறோம். சரி, அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இங்கே நான் என்ன பண்ணுறேன், லோவர் ஸ்டேஜ், லோவர் ரீஜியன் அப்படிங்கிற நான் இது என்னன்னு சொல்லி எழுதுறேன். ஃபஸ்ட்டு என்ன எழுதுறேன், அந்த கீழே இருக்கிற அதை மட்டும் நான் என்ன எழுதுறேன், லோவர் ரீஜியன் அப்படின்னு நான் எழுதுறேன். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அதை மட்டும் நான் என்ன எழுதுறேன், லோவர் ரீஜியன் அப்படிங்கிறேன். சரிங்களா? சரி, அப்போது லோவர் ரீஜன். அப்போ முதல்ல நான் இதில் என்னெல்லாம் போடுறேன், அயன் ஓர், கோக், லிம்ஸ்டோன். சரி, இப்போ நீங்கள் இதெல்லாம் மறந்துடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம அந்த கோக்கை மட்டும் எடுத்துக்கலாம். அப்போது இந்த கோக் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா, இந்த கோக் என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும்னா கார்பனை ப்ரொடியூஸ் பண்ணும். எதை ப்ரொடியூஸ் பண்ணால், கார்பன். சரியா, இந்த கோக் எதை ப்ரொடியூஸ் பண்ணுது, கார்பனை ப்ரொடியூஸ் பண்ணுது. சரியா, கார்பன். சரியா, அப்போது இங்கே என்ன பண்ணணும் எழுதுறேன்னா, அந்த லோவர் ரீஜனில் என்ன நடக்கும்னா, அந்த கோக்கை நம்ம ஃபஸ்ட்டு அந்த கோக்கை தான் என்ன பண்ண முடியும், நிலக்கரியை தான் நம்ம எரிய வச்சு தானே அந்த இரும்பெல்லாம் என்ன ஆகும், உருக ஆரம்பிக்கும். மற்ற பொருள் எல்லாமே என்ன ஆகும், உருக ஆரம்பிக்கும். அந்த அயன் ஓர் எல்லாமே என்ன ஆக ஆரம்பிக்கும், உருக ஆரம்பிக்கும். அப்போ ஃபஸ்ட்டு என்னது, ஏன்னா இங்கிருந்து நம்ம இது எல்லாமே போடுறோம், ஏன்னா எல்லாமே கலந்துருது. அயன் ஓர் வருது, இந்த கோல் வருது, அப்புறம் என்னது, இந்த லிம்ஸ்டோன், இந்த 3மே இங்கிருந்து வருது. அப்போ உள்ளே வரும்போது இங்கிருந்து ஹாட் ஏரை நம்ம பாஸ் பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம பிளாஸ்ட் பண்ணுறோம். ஏன்னா அந்த கோக்கு இருக்கிறனால என்னது, அதோட கார்பன் அளவு இதாக இருக்கும், அதிகமாக இருக்கும். அப்போது இங்கே கோக்கில் என்ன இருக்கும், கார்பன் இருக்கும். அப்போ அதில் என்ன எழுதுறேன்னா, சீன்னு எழுதுறேன். என்ன எழுதுறேன், சி. அப்போ சீன் என்னது, கார்பன். சீன் என்னது, கார்பன் ப்ளஸ் அதைத்தான் நான் என்ன எழுதிட்டேன்னா, ஈக்குவேஷன் வியூவில் சீன்னு எழுதிட்டேன். ஈக்குவேஷன் வியூவில் என்ன எழுதிட்டேன், சி அப்படின்னு எழுதிட்டேன். ப்ளஸ் இது கூட என்ன ஆகுது, அந்த கார்பன் கூட என்ன நம்ம சப்ளை பண்ணுறோம், இங்கே கார்பன் வருது.
கார்பன் மீன்ஸ் என்னது, கோக்கில் அதிகமாக கண்டென்ட் இருக்கிறது என்னது, கார்பன் தான் அதிகமாக கண்டென்ட் ஆகிருக்கும். அப்போ அங்கேருந்து நம்ம எதை நம்ம இங்கேருந்து பாஸ் பண்ணுறோம், ஹாட் ஏர் என்னது இது பண்ணுறோம், ஹாட் ஏர். அப்போ ஏர்னு என்னது, ஆக்சிஜன். அப்போ ஆக்சிஜனை நம்ம எப்படி கெமிக்கல் வியூவில் எழுதும், O2. சரியா, O2 ஆக்சிஜன், ஆக்சிஜன் ஏர். சரியா, அப்போ C+O2. அப்போ கார்பனும் ஆக்சிஜனும் சேர்ந்தால் நமக்கு என்ன கிடைக்கும்னா கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும். என்ன கிடைக்கும், கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு நமக்கு கிடைக்கும். அப்போ கார்பன் டை ஆக்சைடு நம்ம எப்படி சொல்லுவோம் கெமிக்கல் வியூவில், CO2. அப்படிதான், அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா கார்பன் டை ஆக்சைடு CO2 அப்படிங்கிறோம். சரிங்களா, அப்போது C+O2 என்னது, CO2 கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குது. அப்போது இது எவ்வளோ டிகிரி செல்சியஸில் கிடைக்கும்னா 1500 டிகிரி செல்சியஸில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. 1500 டிகிரி செல்சியஸ். அப்போ நான் இங்கே கீழே என்ன பண்ணுறேன்னா ஒரு முக்கோணம் மாதிரி போடுறேன். இதுக்கு மீனிங் என்னென்னா ஹீட்டிங் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன், ஹீட்டிங். இதுக்கு மீனிங் என்னது, ஹீட்டிங். அப்போது இந்த கார்பன் நமக்கு எங்கேருந்து கிடைக்கும், இந்த லோவர் ரீஜனில் இங்கேருந்து நமக்கு என்ன கிடைக்கும், இந்த கோக்கு போடுறதுனால இந்த கார்பன் இங்கே வரும். அப்போ கார்பன் கூட நம்ம என்ன மிக்ஸ் ஆகுது, ஏருங்கிறது என்னது, ஆக்சிஜன். அப்போது கார்பன் ப்ளஸ் ஆக்சிஜன். அப்போ எவ்வளோ டிகிரி செல்சியஸ் அங்கே ஃபார்ம் ஆகும்னா 1500 டிகிரி செல்சியஸ், 1500 டிகிரி செல்சியஸ். நீங்கள் நினச்சி பாருங்கள், நம்ம அன்றாட வாழ்வில் நம்ம டெய்லியும் நம்ம வீட்டில் நமக்கு எவ்வளோ டிகிரி செல்சியஸ் நார்மலாக இருக்கும்னா 36 டிகிரி செல்சியஸ்லேருந்து 42 டிகிரி செல்சியஸ் வரை, மேக்ஸிமம் 42 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கலாம். அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், 50 டிகிரி 100 டிகிரி செல்சியஸில் என்ன ஆயிரும்னா தண்ணியெல்லாம் வேப்பர் ஆயிரும். 100 டிகிரி செல்சியஸில் என்ன ஆயிரும்னா, நம்ம நார்மலாக வீட்டில் தண்ணியெல்லாம் குடிப்போம் பார்த்துருக்கீங்களா, அந்த தண்ணியெல்லாம் என்ன ஆயிரும்னா வேப்பர் ஆயிரும், நீராவியாக மாறிடும். அப்போ 100 டிகிரி செல்சியஸுக்கே தண்ணியே இதாகுதுன்னா அப்போ இரும்பெல்லாம் மாற்றணும்னா எவ்வளோ டிகிரி செல்சியஸ் வேணும், 1500 டிகிரி செல்சியஸில் இருந்தால் தான் என்னது இரும்பை உருக்க முடியும். இரும்பை உருக்கி திரவ நிலையில் நம்ம மாற்ற முடியும். அப்போது இதுக்கு என்னெல்லாம் தேவை, அப்போது கார்பனும் ஆக்சிஜனும் நமக்கு மிக்ஸ் ஆகி நமக்கு கிடைக்கிறது என்னது, கார்பன் டை ஆக்சைடு. அப்போது இந்த கார்பன் டை ஆக்சைடு வச்சு மட்டுமே சார் இரும்பு கிடச்சிருமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இதுக்கு அடுத்தும் நிறைய ஸ்டெப் இருக்குது. இந்த ஒவ்வொரு ஈக்குவேஷனில் நம்ம கெமிக்கல் கிடச்சிட்டு இருக்கு, அந்த கெமிக்கல் காம்போனண்ட் யூஸ் பண்ணி தான் கடைசியில் கிடைக்கிறதா என்னது, இதிலிருந்து நம்ம பிரித்து எடுப்போம். ஏன்னா இதில் பேலன்ஸ், ஏன்னா இந்த கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா சம் சிலிக்கா பார்ட்டுங்கிற ஒரு பார்ட்டெல்லாம் இருக்கும், அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ரிமூவ் பண்ணி கடைசியில் கிடைக்கிறதா பியூர் அயனாக நமக்கு கிடைக்கும். சரியா, அப்போ இப்போ நமக்கு என்னது, அந்த கார்பனும் அந்த ஆக்சிஜனும் மிக்ஸ் ஆனால் நமக்கு என்ன கிடைக்கும், கார்பன் டை ஆக்சைடாக நமக்கு கிடைக்கும். சரியா, அப்போ இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சரியா, செகண்ட் நம்ம ரீஜனுக்கு நம்ம வர போகிறோம். அப்போ இதுலேருந்து நம்ம கிடைச்சது என்னது, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் கார்பன் டை ஆக்சைடு கிடைச்சது. அப்போ என்னது, கார்பன் ப்ளஸ் ஆக்சிஜன். அப்போ எவ்வளோ டிகிரி செல்சியஸ், 1500 டிகிரி செல்சியஸில் நான் ஹீட் பண்ணுறேன். அப்போது டெல்டா மீன்ஸ் என்னது, ஹீட்டிங் பண்ணுறேன். ஹீட்டிங் பண்ணாமல் எவ்வளோ என்ன கிடைக்குது, கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குது. சரி, செகண்ட் ஸ்டேஜ் என்னென்னா மிடில் ரீஜியன். இப்போது நெக்ஸ்ட் நம்ம இடைப்பட்ட இதில் பார்க்க போகிறோம். அப்போது நம்ம கீழே இவ்வளவும் பார்த்துட்டோம். இவ்வளோத்துலேயும் நீங்கள் இதை மட்டும் பார்க்க வேண்டாம் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஒரிஜினல் அங்கே நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸை நான் நடத்திட்டு இருக்கேன். சரியா, அப்போது இந்த இடத்துல என்னது, ஆல்ரெடி நான் எழுதி இங்கே இருக்கும், ஹாட் ஏர் ரியாக்ட் வித் கோக். ஹாட் ஏர், அப்போ அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன், ஹாட் ஏர் ரியாக்ட் வித் கோக். அப்போது அதுதான் இங்கே இருக்குது, கார்பன் ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு, அதுதான் நமக்கு கிடைக்குது. அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். 1500 டிகிரி செல்சியஸ் என்ன கிடைக்குது, ஹாட் ஏர் ரியாக்ட் வித் என்னது, கோக். சரி, ரெண்டாவது எகைன் நான் என்ன பண்ணுறேன்னா, நமக்கு இங்கிருந்து என்ன கிடச்சிருக்கு, கார்பன் டை ஆக்சைடு. அப்போ மிடில் ஸ்டேஜில் என்ன ஆகும்னா, இங்கிருந்து கிடச்ச கார்பன் டை ஆக்சைடு இங்கே மறுபடியும் மேலே போகுது, ஏன்னா மேலே தான் அந்த எரிஞ்சிட்டே இருக்குது. அப்போ கார்பன் டை ஆக்சைடு எகைன் மேலே போகுது. அப்போ எகைன் என்ன இருக்கும், CO2 ப்ளஸ் எகைன் இங்கிருந்து மறுபடியும் நம்ம கோக்கை பாஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். எகைன் மறுபடியும் என்னது, அந்த கார்பன் டை ஆக்சைடு கூட மறுபடியும் வினை புரியுது. எது வினை புரியுது, அந்த கார்பன் வினை புரியுது. கார்பன் டை ஆக்சைடோட எகைன் அந்த கார்பன் வினை புரியும் போது என்ன கிடைக்கும்னா கார்பன் மோனாக்சைடாக கிடைக்கும். கார்பன் மோனாக்சைடு, இது பேர் என்னென்னா கார்பன் மோனாக்சைடு. அப்போது இது கார்பன் டை ஆக்சைடு, இது கார்பன், இது கார்பன். அப்போது ஆல்ரெடி இங்கிருந்து கிடைச்சிருக்கிற கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் என்னது, அந்த கார்பன் கூட மிக்ஸ் ஆகும். அப்போ அந்த கார்பன் கூட மிக்ஸ் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்கும், கார்பன் மோனாக்சைடு நமக்கு கிடைக்கும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ நமக்கு கார்பன் மோனாக்சைடும் கிடைச்சது. ஏன், எப்படி சார் அது கார்பன் மோனாக்சைடோட கார்பன் மிக்ஸ் ஆகுது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணுவீங்க. எப்படின்னா, இப்போ ஆல்ரெடி நான் என்ன சொல்லிட்டேன், இந்த கோக்கும் இந்த ஏரும் மிக்ஸ் ஆகி இங்கே வரும்போது என்ன ஆகும், நமக்கு கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும். அப்போ எகைன் இந்த கார்பன் டை ஆக்சைடு இங்கே மேலே போகும்போது மறுபடியும் அந்த
அந்த கோக் வந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா மேலே இங்கேருந்து ரியாக்ட் ஆகி இங்கே போயிட்டே இருக்கும், மறுபடியும் கோக் வந்து மறுபடியும் படும். அப்போ கோக்கில் என்ன இருக்கும்? கார்பன் இருக்கும். மறுபடியும் அந்த கார்பன் படும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? கார்பன் மோனாக்சைடு கிடைக்கும். அதிலிருந்து மறுபடியும் நமக்கு படும்போது என்ன கிடைக்கும்? கார்பன் மோனாக்சைடு கிடைக்கும். சரிங்க சார். அப்போ இதிலிருந்து முடிஞ்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இதுக்கப்புறம் நடக்க போகுது. இதுக்கப்புறம் நம்ம என்ன படிச்சிருப்போம்? சரி சார், என்ன சார் நம்ம டெய்லி நம்ம எப்போவுமே கோக்கை மட்டும்தான் பார்த்துட்ருப்போம், ஏம்மா பேலன்ஸ் அயன் ஒரு இருக்குது, லிம்ஸ்டோன் இருக்குது, அதெல்லாம் எங்கே போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இதுக்கு அடுத்த ஸ்டேஜில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம லிம்ஸ்டோனை பற்றி என்னென்னு பார்க்க போகிறோம். இந்த லிம்ஸ்டோன் அப்படின்னா என்னென்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த லிம்ஸ்டோன் அப்படிங்கிறதுனா இதோட கெமிக்கல் காம்பனண்ட் நேம் என்னென்னா கால்சியம் கார்போனேட். இந்த லிம்ஸ்டோன் என்னென்னு சொல்லுவோம்னா கால்சியம் கார்போனேட். அப்போ ஃபஸ்ட்டு லிம்ஸ்டோன் இதுவரை நம்ம கோக்கை மட்டுமே பார்த்துருப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிறது லிம்ஸ்டோன். அப்போ லிம்ஸ்டோன் என்னென்னா கால்சியம் கார்போனேட். அப்போ இதோட ஈக்குவேஷன் கெமிக்கல் நேம் என்னென்னா CaCO3 தான் இதோட கெமிக்கல் காம்பவுண்ட் நேம். அப்போ CaCO3. சார் எதுக்கு சார் இந்த லிம்ஸ்டோன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த லிம்ஸ்டோன் என்னென்னா கால்சியம் ஆக்சைடும் கார்பன் டை ஆக்சைடும் தனியாக பிரிச்சிடும். இதிலிருந்து வினை புரிஞ்சு நமக்கு என்ன கிடைக்கும்? கால்சியம் ஆக்சைடும் கார்பன் டை ஆக்சைடும் என்னது தனியாக பிரிஞ்சிடும். அப்போ அதை நான் பிரித்து எழுதுகிறேன். CaCO3 அது எதா பிரியுதுன்னா CaO. இந்த CaO அப்படின்னு என்னென்னா கால்சியம் ஆக்சைடு ப்ளஸ் CO2 கார்பன் டை ஆக்சைடு. CO2 ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, டெய்லியும் பார்த்துட்டே திரும்ப எழுத வேண்டும். அப்போ இந்த CaCO3 என்னது? கால்சியம் கார்போனேட் எதா பிரியுது? கால்சியம் ஆக்சைடும் தென் என்னது கார்பன் டை ஆக்சைடாகவும் பிரியுது. சார் இதோட முடிஞ்சுதா லிம்ஸ்டோன்? அப்போ லிம்ஸ்டோனோட வேலை என்ன? கால்சியம் ஆக்சைடையும் கார்பன் டை ஆக்சைடையும் பிரிக்கிற வேலை தான். சரி, இதுக்கப்புறம் என்ன சார் தேவை அப்படின்னா, இதிலிருந்து பிரிஞ்ச நம்ம கால்சியம் ஆக்சைடை நம்ம மறுபடியும் நம்ம திரும்ப யூஸ் பண்ண போகிறோம். அப்போ அது எப்படின்னா CaO ப்ளஸ் சிலிக்கா SiO2. இந்த இது வந்து கால்சியம் ஆக்சைடு, இதோட முடிஞ்சது ஒரு பார்ட் கால்சியம் ஆக்சைடு, இது வந்து சிலிக்கா. இதோட கேட்பீங்க, சார் இந்த சிலிக்கா எங்கேருந்து சார் வந்தது புதுசாக? இந்த சிலிக்கா எங்கேருந்து வந்தது? இதோட CaO ஓகே நீங்கள் சொல்லிட்டீங்க, கால்சியம் ஆக்சைடு ஏன்னா கார்போனேட்லேருந்து நம்ம கால்சியம் ஆக்சைடு கிடச்சிது. இந்த சிலிக்கா எங்கேருந்து சார் வினை புரியுது? எப்படி இந்த சிலிக்கா வந்து இதில் வினை புரியுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, தம்பி இது நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது எங்கேயுமே வினை புரிஞ்சு கிடைக்கல. இந்த லிம்ஸ்டோன் வந்து நம்ம பிரிக்கிறோம், என்னென்னா பிரியுது, கால்சியம் ஆக்சைடாகவும் கார்பன் மோனாக்சைடும் பிரியுது. இங்கே வந்து என்னென்னா அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த கால்சியம் ஆக்சைடு கூட என்னென்னா சிலிக்கா என்ன ஆகுது? வினை புரியுது. அந்த சிலிக்கா எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. இதுவரை நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த இரும்புத்தாது அப்படின்னு. அந்த இரும்புத்தாதில் இருக்கிற அந்த இரும்புத்தாதுலேயே நிறைய இது இருக்கும், கெமிக்கல் இருக்கும். அதில் இருக்கிற ஒரு இதுதான் என்னென்னா அந்த சிலிக்காங்கிற ஒரு ஸ்லாக் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஒரு வேஸ்ட்டு. அந்த வேஸ்ட் வந்து என்ன ஆகும்னா இந்த கால்சியம் கார்போனேட் கூட வினை புரியும். அப்போ அதிலிருந்து என்ன பண்ணலாம்? அப்போ இது போனது இந்த சிலிக்கா வந்து வெளியில் வந்துடும். இந்த கால்சியம் கார்போனேட்டு இந்த சிலிக்கா கூட வினை புரியும் போது என்ன கிடைக்கும்னா சிலிக்கேட் ஸ்லாக் அப்படிங்கிற ஒரு வேஸ்ட் நமக்கு கிடைக்கும். சிலிக்கேட் ஸ்லாக் அது என்ன அப்படின்பாங்கன்னா CaSiO3. இது என்னன்னா சிலிக்கேட் ஸ்லாக் அப்படின்னா என்னென்னா இந்த கால்சியம் ஆக்சைடும் ப்ளஸ் சிலிக்கா எங்கேருந்து இருக்கும்? அந்த இரும்புத்தாதுலேருந்து கிடைக்கும். அந்த இரும்புத்தாது கூட என்ன ஆகும்? வினை புரியும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? சிலிக்கேட் ஸ்லாக்ங்கிற அந்த இரும்பு நமக்கு என்ன தேவை? பியூர் இரும்பு தேவை. ஆனால் நமக்கு என்னது? இரும்பு தவிர வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. இரும்பு கூட வேறு ஏதாவது கலந்து இப்படி கலப்படங்க பண்ணால் நல்லா இருக்குமா? இரும்பு ஸ்ட்ரென்த்தாக இருக்குமா? இல்லை. அப்போ அதெல்லாம் என்ன பண்ணணும்? கரெக்டாக ப்ராப்பராக இரும்புனா உருகின இரும்பாக மட்டும்தான் இருக்கணும். அப்போ அதை மீறி வேறு ஏதாவது இருந்துச்சு நம்ம என்ன பண்ணிடுவோம்? அதிலிருந்து நம்ம வெளியில் எடுத்துருவோம். அப்போ தான் நம்ம என்ன பண்ணோம்? அப்போ அதுக்கு தான் நம்ம என்னது தேவை? கால்சியம் ஆக்சைடு தேவை. அந்த கால்சியம் ஆக்சைடு தேவை. அதுக்கு நமக்கு எங்கேருந்து கிடைக்கும்? இந்த கால்சியம் ஆக்சைடு நமக்கு எங்கேருந்து கிடைக்கிறது? லிம்ஸ்டோன்லேருந்து நமக்கு கிடைக்கிது. அந்த லிம்ஸ்டோன் எப்படின்னு கால்சியம் கார்போனேட். இந்த கால்சியம் கார்போனேட்லேருந்து நமக்கு என்ன கிடைக்கும்? கால்சியம் ஆக்சைடு கிடைக்குது. அந்த ஆக்சைடை எடுத்து தான் நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த இரும்பு தாது கூட சிலிக்காங்கிற ஒரு வேஸ்ட் இருக்கும். அந்த வேஸ்ட்டை பிரிக்கிறதுக்காக தான் என்ன பண்ணுவாங்க? அந்த கால்சியம் ஆக்சைடை இதிலிருந்து பிரித்து எடுத்தது இது ரெண்டையும் சேர்க்கும்போது என்னது? சிலிக்கேட் ஸ்லாக்குங்கிற ஒரு வேஸ்ட் நமக்கு கிடைக்கும். அப்போ நமக்கு பியூர் இரும்பு கிடைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்? அந்த ஸ்லாகை வெளியில் எடுப்போம், அந்த கழிவை நம்ம வெளியில் எடுப்போம். அந்த ஸ்லாக்குங்கிறது என்னது? கழிவு. அந்த சிலிக்கேட்டுங்கிற ஒரு கழிவு என்ன பண்ணுவோம்? அந்த பியூர் இரும்புலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த இரும்பு தாதுலேருந்து நம்ம பிரித்து எடுத்துருவோம். அப்போ அதுக்கப்புறம் என்னது? இரும்பு நமக்கு கிடைக்கும். சரி, இரும்பு எப்படி கிடைக்க போகுது அப்படின்னா அதான் ஃபைனல் டச் அப்பு. சரியா?
அப்போ ஃபைனல் நமக்கு இரும்பு எப்படி கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷனோட முடிச்சுக்கலாம். அப்போ இரும்பு தாதுக்கு ஒரு பேர் இருக்குது. இரும்பு தாது எப்படின்னு சொல்லுவாங்கன்னா Fe2O3 ப்ளஸ் 3 கார்பன் மோனாக்சைடு. சரியா, இதெல்லாமே வினைபுரியும் போது இது எவ்வளோ டிகிரி செல்சியஸ்னா 400 டிகிரி செல்சியஸில் வினைபுரியும் போது என்ன ஆகும்னா 2Fe பியூர் அயன் நமக்கு அப்புறம் என்னென்னா கார்பன் டை ஆக்சைடாக கிடைக்கும். இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். இதுதான் உங்கள் புக்லேயுமே இருக்க போகுது. ஆனால் உங்கள் புக்கில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த ஈக்குவேஷன் எதுவுமே ஃபைனலாக கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த Fe2O3 எங்கேருந்து கிடச்சிருக்குன்னா இரும்பு தாது, அதை தான் இது. அது கூட என்னன்னா கார்பன் மோனாக்சைடு. இந்த கார்பன் மோனாக்சைடு நமக்கு எங்கேருந்து கிடச்சிருக்குன்னு ஆல்ரெடி தெரியும். கார்பன் மோனாக்சைடு நமக்கு என்ன கிடைக்கும், அந்த செகண்ட் ஸ்டேஜ் மிடில் ஸ்டேஜ்லேருந்து நமக்கு கிடைக்கும். அந்த மிடில் ஸ்டேஜில் என்னது, கார்பன் டை ஆக்சைடும் கார்பனும். சார் எதுக்கு சார் அப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன் போட்டிருக்கோம் அப்படின்னா, இந்த ஈக்குவேஷன் எதுக்குன்னா அந்த சிலிக்கேட்டை நமக்கு என்னது வெளியில் எடுக்கணும். அந்த கழிவை நம்ம வெளியில் எடுக்கிறதுக்காக தான் நம்ம இந்த ஸ்டெப்பை நம்ம பண்ணுறோம். சரிங்களா, இந்த ஸ்டெப்லேருந்து நம்ம டேரெக்டாக பின்னாடி போயிடலாம். பட் இந்த ஸ்டெப் எதுக்கு அப்படின்னா அந்த சிலிக்கேட்டுங்கிற என்னது ஒரு கழிவை அந்த இரும்பு தாதுலேருந்து நம்ம பிரித்து நம்ம வெளியில் எடுக்கணும். அந்த வெளியில் எடுத்ததுக்கப்புறம் அந்த இரும்புலேருந்து அந்த சிலிக்கேட்டை பிரித்ததுக்கப்புறம் நமக்கு என்ன கிடைக்கும்னா Fe2O3 கிடைக்கும். அது கூட கார்பன் மோனாக்சைடு வினைபுரியும் போது பியூர் அயனாக கிடைக்கும். ப்ளஸ் என்னது கார்பன் டை ஆக்சைடு அதில் கண்டென்ட்டு இருக்கும். அப்போ இதுதான் நமக்கு என்னது இரும்பு. அப்போ இரும்பை நம்ம தயாரிக்கிறது நம்ம எந்த இது ஃபர்னஸை யூஸ் பண்ணோம், பிளாஸ்ட் ஃபர்னஸை நம்ம யூஸ் பண்ணோம். ஒரு இரும்பை தயாரிக்கணும் நம்ம என்ன பண்ணோம், பிளாஸ்ட் ஃபர்னஸ்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இரும்பை தயாரிக்க போகிறோம். சரி, இனி நம்ம இந்த டயக்ராம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சிம்பிளாகவே புரிஞ்சிடும். இந்த பாயிண்ட் எல்லாமே ரொம்ப சிம்பிளாகவே புரிஞ்சிடும். இந்த பிளாஸ்ட் ஃபர்னஸ் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், ஒரு உருகின மெட்டல் இது பியூர் அயன் வந்து நம்ம கிடைக்கிறதுக்காக பண்ணுறோம். அப்போ பியூர் அயன் நம்ம இங்கேருந்து நம்ம அதுக்கு என்னெல்லாம் போடணும் அப்படின்னா அயன் ஒரு இரும்பு தாது, அதுக்கப்புறம் என்னது கோக்கு கரி, அதுக்கப்புறம் என்னது லிம்ஸ்டோன். அப்போ இது எல்லாமே போட்டால் தான் நமக்கு என்ன கிடைக்குது, பியூர் இரும்பு கிடைக்குது. அதை நம்ம கடைசியில் பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்களா மோல்டன் மெட்டல், இதுதான் உருகிய நிலையில் உள்ள இரும்பு. தமிழில் என்னன்னா உருகிய நிலையில் உள்ள இரும்பு. ஏன்னா நமக்கு இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இந்த சிலிக்கேட் எல்லாம் பிரிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன கிடைக்கும், உருகிய நிலையில் உள்ள இரும்பு நமக்கு கிடைக்கும். அதைத்தான் நம்ம என்னது மோல்டன் மெட்டல் அப்படின்பாங்க. அதைத்தான் என்னன்னு சொல்லுவாங்க, மோல்டன் மெட்டல். சரி சார், இதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஸ்லாக்னு ஒன்று பார்த்தோமே, அதுங்கிற சார் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து இந்த மோல்டன் மெட்டல் நம்ம உருகின பியூர் இரும்பு கிடைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், அந்த சிலிக்கேட்டுங்கிற ஒரு ஸ்லாக் நம்ம பிரிச்செடுவோம். பார்த்துருப்பீங்களா சிலிக்கேட்டுங்கிற ஒரு ஸ்லாக் அப்படின்னா கால்சியம் ஆக்சைடு நம்ம பிரிச்சிருப்போம். இதாக இருக்குது அந்த கால்சியம் ஆக்சைடு கூட இந்த சிலிக்காவை பிரிச்செடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும், சிலிக்கேட் ஸ்லாக் கிடைக்கும். அந்த சிலிக்கேட் ஸ்லாகை தான் என்ன பண்ணுவோம், அதுக்கு முன்னாடி அந்த பியூர் மெட்டல் கிடைக்கிறதுக்கு முன்னாடி, பியூர் இரும்பு கிடைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்னா அந்த ஸ்லாகை வெளியில் எடுத்துருவோம். இதுதான் அதோட கடைசி ஸ்டெப். சரி, இதுக்கப்புறம் நம்ம பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். அது எப்படின்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்லேருந்தே வரேன். ஃபஸ்ட்டு சார்ஜ் நம்ம என்னெல்லாம் போட போகிறோம், இரும்பு தாது அயன் ஓர், கோக் நிலக்கரி, தென் லிம்ஸ்டோன். அப்போ இதை பற்றியெல்லாம் நமக்கு ஓரளவு படிச்சிருப்போம் அந்த இதில். அப்போ இதெல்லாம் என்ன பண்ண போகிறோன்னா அந்த ஃபர்னஸுக்குள்ளே நான் போட போகிறேன். பொடியாக்கி தான் போட போகிறேன். மொத்தம் ஒரு மாதிரி பவுடர் மாதிரி இருக்குது. அந்த பவுடர் மாதிரி என்ன பண்ண போகிறேன், நான் இதில் வழியாக நான் போட போகிறேன். இது வழியாக போடும்போது இந்த துகள்கள் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். அப்போ அது ஒன்றோடு ஒன்று வினைபுரியும். அப்போ ஒன்றோடு ஒன்று வினைபுரிஞ்சதை நம்ம பார்த்துருப்போம். அப்போ வினைபுரியும் போது ஃபஸ்ட்டு வந்து லோவர் ரீஜனில் எவ்வளோ இருக்குன்னா 1500 டிகிரி செல்சியஸ் இருக்கும். எவ்வளோ டிகிரி செல்சியஸ் இருக்கும், 1500 டிகிரி செல்சியஸ் இருக்கும். இந்த ரெண்டு சைடு வழியாக என்ன பண்ணுவாங்கன்னா ஹாட் ஏரை பாஸ் பண்ணுவாங்க. ஹாட் ஏரை என்ன பண்ணுவாங்க, பாஸ் பண்ணுவாங்க. சரியா, ஃபஸ்ட்டு வந்து ஹாட் ஏர் ரியாக்ட் வித் கோக்கு. அதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன கிடைக்குது, ஹாட் ஏர் ப்ளஸ் என்னது, ஏர் ப்ளஸ் ஆக்சிஜன் கிடைக்கும் போது என்னது கார்பன் டை ஆக்சைடு. அப்போ அங்கே தான் இங்கே இது ஏர் ப்ளஸ் கார்பன் எதுலேருந்து கிடைக்கும், கோக்கிலேருந்து கிடைக்கும். அதான் ஹாட் ஏர் ரியாக்ட் வித் ரியாக்ட்னா வினை புரியறது. ஹாட் ஏர் எது கூட ரியாக்ட் ஆகும், வித் கோக். அப்போ இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. நம்ம எழுதுன ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இந்த கார்பன் எங்கேருந்து கிடைக்குது, கோக்கு கூட கிடைக்குது. இந்த ஆக்சிஜன் எங்கேருந்து கிடைக்குது, ஏர் கூட கிடைக்குது. அப்போ இந்த இந்த கார்பனும் ஏரும் வினைபுரியும் போது இதில் என்ன கிடைக்கும், ரியாக்ட் வித் என்ன கிடைக்கும், கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும். அதான் ஹாட் ஏர் ரியாக்ட் வித் கோக்கு. சரியா, சரி. ரெண்டாவது என்னென்னா ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்லாக் நமக்கு எப்படி ஃபார்மேஷன் ஆகுது ஆல்ரெடி தெரியும். அந்த கால்சியம் ஆக்சைடுலேருந்து நமக்கு என்னது வினைபுரியும் போது என்னது சிலிக்கேட்டுங்கிற ஒரு ஸ்லாக் நமக்கு வெளியில் வரும். அதை தான் அந்த ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்லாக். அது நமக்கு பார்த்துக்கலாம். தென் ரெண்டாவது ஸ்டெப், இந்த கார்பன் டை ஆக்சைடு ரியாக்ட் வித் எகைன் கோக். நான் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது, இந்த கார்பன் கூட ஆக்சிஜன் ரியாக்ட் ஆகும்போது
கார்பன் டை ஆக்சைடு எகைன் என்னது கிடைக்குது, அந்த கார்பன் டை ஆக்சைடு எகைன் அந்த கார்பன் டை ஆக்சைடு ரியாக்ட் வித் என்னது அதே கோக்கு கூட மறுபடியும் கார்பன் எங்கேருந்து வருது, கோக்குலேருந்து வருது. அப்போ அந்த கார்பன் டை ஆக்சைடு அப்போ எகைன் அந்த கார்பன் டை ஆக்சைடு ரியாக்ட் வித் இது கோக்கு கூட மறுபடியும் என்ன ஆகுது, ரியாக்ட் ஆகுது. அது எவ்வளோ டிகிரி செல்சியஸ்லாம் கேட்டிங்கன்னா 850 டிகிரி செல்சியஸில் எகைன் என்ன ஆகுது, ரியாக்ட் ஆகுது. சரிங்களா. அப்புறம் எகைன் ரிடக்ஷன் ஆஃப் அயன் ஓர். இந்த ரிடக்ஷன் ஆஃப் அயன் ஓர் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். நம்ம அந்த அயன்லேருந்து இரும்பு தாதுலேருந்து என்ன நம்ம பிரிச்செடுப்போம், சிலிக்கேட்டு பிரிச்செடுப்போம். அப்போ அதோட இதாவது என்ன ஆகும், கம்மியாகும். அதோட பியூரிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதோட என்னது பேலன்ஸ், அதில் இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம், இம்ப்யூரிட்டிஸ் மீன்ஸ் அதில் இருக்கிற தேவையில்லாத அந்த துகள்கள், தேவையில்லாத துகள்கள் எல்லாம் என்ன ஆகிடும்னா அதுலேருந்து நம்ம பிரிச்சிருவோம். அதான் ரிடக்ஷன் ஆஃப் அயன் ஓர். அதுலேருந்து நம்ம என்ன பண்ணிடுவோம், ரிடக்ஷன் பண்ணுவோம். சரிங்களா. இந்த முக்கியமாக அது வந்து உள்ளே நான் பாயிண்ட் போட்டிருப்பேன். அதனால் உள்ள இந்த வெளியில் இருக்கிறது எல்லாமே அதோட இதுதான். இதிலிருந்து கிடைக்கக்கூடிய பேலன்ஸ் அந்த வேஸ்ட் கேஸ் என்ன பண்ணுவாங்க, வெளியில் அனுப்பிடுவாங்க. இதெல்லாம் மெயின் சிம்னி வச்சு என்ன பண்ணிடுவாங்க, வெளியில் ஹாட் வேஸ்ட் கேஸ், அது தேவையில்லை. அப்போது சார்ஜ் அயன் ஓர், கோக் அண்ட் லிம்ஸ்டோன் என்னென்னு தெரிஞ்சிருக்கும். இதை மூணையும் உள்ளே போடுவோம். உள்ளே போடும்போது நமக்கு இங்கே என்ன பண்ணுவாங்க, இந்த ரெண்டு வழியிலையுமே ஏரை பாஸ் பண்ணுவாங்க. இந்த ஏரும் கோக்கும் என்னது, கோக்கு மீன்ஸ் என்னது கார்பன் வினைபுரியும், அந்த ஏரும் கோக்கும் வினைபுரியும். ரெண்டாவது இதிலிருந்து கிடைக்கக்கூடிய மறுபடியும் இந்த ரெண்டுலேருந்து என்ன கிடைக்கும், கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும், கார்பன் டை ஆக்சைடு. அப்போ அதே CO2 எகைன் என்னது அதே கோக்கோட வினைபுரியும். அப்புறம் என்ன ரிடக்ஷன் ஆஃப் அயன் ஓர். தென் பேலன்ஸ் என்னது கடைசியில் அந்த வேஸ்ட் கேஸ் வந்து வெளியில் போகும். தீயும் போது என்ன வரும், புகை வரும். அந்த புகை என்ன ஆயிரும், வெளியில் போயிடும். இதுக்கப்புறம் என்னென்னா ஸ்டீல் லிங்க்டு வித் ஃபயர் பிரிக்ஸ். 4 பிரிக்ஸ்ன்னு என்னது செங்கல் அந்த செங்கலை தான் கட்டியிருப்பாங்க. அந்த ஸ்டீலையும் சேர்த்து என்ன பண்ணியிருப்பாங்க, வெளியில் ஃபுல்லாகவே கட்டியிருப்பாங்க. ஏன்னா அது வெளியில் வந்து நெருப்பு வெளியில் போயிடக்கூடாது, அதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க, ஸ்டீல் யூஸ் பண்ணி கட்டியிருப்பாங்க. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ். அப்போது இந்த பாயிண்ட் எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட் நம்ம எதை படிக்கிறதுக்கு முன்னாடியும் அந்த டயக்ராம் ஒரு டைம் வரைஞ்சி பாருங்கள். அதே டைம் அதோட கான்செப்டை புரிஞ்சுட்டு படிச்சிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக நமக்கு எந்த லைஃப்பில் போனாலுமே நமக்கு மறக்காது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா கொப்போலா ஃபர்னஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இன்னொரு முக்கியமான ஸ்டூடெண்ட்ஸ், இதிலிருந்து நமக்கு என்ன கிடைக்கும்னா பிக் அயன் கிடைக்கும். இதிலிருந்து நமக்கு என்ன அயன் கிடைக்கும்னா பிக் அயன். இதிலிருந்து என்ன அயன் கிடைக்கும்னா பிக் அயன். எல்லோரும் கேட்பீங்க சார் பிக் அயன் அப்படின்னு என்ன, அது ஒரு இரும்பு, அது ஒரு இரும்பில் ஒரு வகை இல்லை. நம்ம எல்லா இந்த இதில் இருக்கிற எல்லா இரும்புக்குமே ஹெட் அப்படின்லாம். எல்லா இரும்புக்குமே ஹெட் அப்படின்னா இந்த இரும்பை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, கேஸ்ட் அயன் தயாரிப்பாங்க. இந்த இரும்பு வச்சு தான் ஸ்டீல் தயாரிப்பாங்க. இதுதான் இரும்பு தயாரிக்கக்கூடிய பேசிக் மெத்தட். இந்த பிளாஸ்ட் ஃபர்னஸ் மட்டும்தான் என்னது, இரும்புங்கிறத ஒன்று தயாரிக்கணும் அப்படின்னா அந்த பிளாஸ்ட் ஃபர்னஸில் மட்டும்தான் நம்மளால் தயாரிக்க முடியும். இதுக்கப்புறம் தான் நம்ம என்னது ஸ்டீல் தயாரிக்கணும்னா இந்த இதை வச்சு தான் நேரடியாக இதிலிருந்து நம்ம என்னது அந்த இரும்பு தாதை வச்சு நேராக ஸ்டீலெல்லாம் தயாரிக்க முடியாது. அதுக்கு என்ன வேணும்னா இந்த பிக் அயன், இந்த அயனை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஸ்டீலு, கேஸ்ட் அயன் அதெல்லாமே நம்ம தயாரிக்க முடியும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம கொப்போலா ஃபர்னஸ் டாபிக் பார்த்துக்கலாம். ஓகே.